ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிக் பாஸ் எபிசோட்ல வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆதிரே எவிக்ட் ஆகுறாங்க. அதான் நம்ம திருப்பூர்கார பொண்ணு தான், அந்த பொண்ணு வந்து எவிக்ட் ஆகுறாங்க. அதுக்கு நம்ம திருப்பூர்ல இருந்து ஒரு கண்டஸ்டன்ட் போயிருக்காங்க பிக் பாஸ் லெவலுக்கு போயிட்டு. அவங்க வந்து 2வது வாரம், இது எத்தனாவது வாரம்? இது 3வது 4வது வாரம் நினைக்கிறேன். நாளுக்குள்ள வந்து வெளியே வராங்க. இது ஒரு சோகமான செய்தி தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து ஒரு 3 பேர்த்த உள்ள அனுப்பிச்சுடுறாங்க. இதை பத்தி பேசுறதை விட பாத்தீங்கன்னா நேத்தோட எபிசோடுக்கு வரலாம். அதாவது விஜய் சேதுபதி வந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோமோ அதே தான் விஜய் சேதுபதி கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஒரு பாட்டி வந்து கேட்டாங்களாமா, இந்த டைம் வந்து பிக் பாஸை வந்து பார்க்கவே முடியல, எல்லாமே டபுள் மீனிங்கா இருக்குது, அதனால சின்ன குழந்தைங்களும் எங்க வீட்டுல இருக்குது, பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி பேசுனதுக்கு வந்து விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருக்காரு, அதாவது உங்க கையில ஒரு ரிமோட் இருக்குது, உங்களுக்கு பிடிக்கல நீங்க மாத்திட்டு போகலாம்ல, ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம்ல அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி அதுக்கு முன்னாடி சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, இந்த பிக் பாஸ் வந்து யார் இந்த சீசன்ல தான் வந்து ரொம்ப வந்து நெகட்டிவா பேசுறாங்கன்னு சொல்லி அவருக்கே தெரிஞ்சிருக்குது. அததான் சொல்ல வராரு. அதுக்கப்புறம் டேரக்டா உள்ள போனோன்னே வந்து நம்ம வினோத் வந்து ஒரு பாட்டு பாடலாம்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. நீங்க பாட்டே பாட வேண்டாம், ஏற்கனவே உங்களை பத்தி தான் நிறைய பாட்டு பாடிட்டு இருக்கிறாரு சொல்லிட்டு விஜய் சேது வந்து எல்லாத்தையும் உட்கார வச்சிடறாரு. அந்த மாதிரி உட்கார வச்சுட்டு அப்படி உட்கார வச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி சொல்றாரு, அதாவது இந்த சீசனை வந்து டோட்டலாவே பார்க்க முடியல, அந்த அளவுக்கு அருவருப்பா இருக்குது, வாந்தி வருது, அந்த மாதிரி இருக்குது, நீங்க பண்ண டாஸ்க் எல்லாம் பாத்தீங்கன்னா வாந்தி வர அளவுக்கு டாஸ்க் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாவக்காய் ஜூஸ் கொண்டு வந்து உள்ள வைக்கிறாங்க. மோசமான சீசன் போன சீசன் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை விட ஒரு மோசமான சீசனா தான் வந்து இது அமைஞ்சிருக்குது. ஏன்னா அந்த மாதிரி வந்து உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாவக்காய் ஜூஸ் ஒண்ணு கொண்டு வந்து வச்சுட்டு எல்லாருமே குடிக்க வச்சுட்டு, இது எப்படி உங்களுக்கு இப்ப இருந்ததோ அதே மாதிரிதான் இந்த வாரம் ஃபுல்லாவே வந்து மக்களுக்கு இருந்ததுன்னு சொன்னாபே. சின்ன ஒரு திருத்தம், ஸ்டார்டிங்ல இருந்து அப்படிதான் இருந்ததுங்க. அந்த பாவக்காய் ஜூஸ் குடிச்ச மாதிரி தான் இருந்ததுங்க. குடிச்சா வாந்தி வர அளவுக்கு இருக்கு. அதே மாதிரிதான் வந்து அவங்க பண்ண ப்ரோக்ராமும் ஒன்றும் சரியில்லை. ஏன்னா ஒரு டபுள் மீனிங்கு, சும்மா எதுக்கு எடுத்தா சண்டை, அதே மாதிரிதான் கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க் நடந்ததை பத்தி கேட்கிற அப்படி, அதுல முக்கியமா இந்த குவாலிட்டி டீம் அப்படின்னு ஒரு பர்சன் இருந்தாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் பவித்ராவோ பாருவோ அதுக்கப்புறம் வந்து திவாகர், இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப ஒஸ்டா பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கம்ருதீனை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ற அப்படின்னு நம்ம விஜய் சேதுபதி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம திவாகரை வந்து நீங்க வந்து திவாகர் சொல்ற அப்படி என்னை ரொம்ப வந்து பாடி ஷேமிங் எல்லாம் பண்றாங்க. அதாவது விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னா, பாடி ஷேமிங் வந்து யார் பண்ணாலும் அது வந்து தப்பான இதுதான், அதை பண்றவங்க தான் வந்து ரொம்ப வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆவாங்க அப்படின்லாம் சொல்றா அப்படி. அப்புறம் நேற்று ஃபுல்லா வந்து எல்லாத்தையுமே வந்து ரோஸ்ட் தான் பண்றா அப்படி. அதாவது விஜய் சேதுபதிக்கே இந்த இதுல நடத்தலாமா இல்ல துபாய் பக்கமே போகலாமா அந்த மாதிரி இருக்குது. கால் பண்ணி வர சொல்லி பிக் பாஸ் நீங்களே நடந்துக்கு சார், இவங்களுக்கு எல்லாம் நீங்க தான் கரெக்ட்னு சொல்லிட்டு போலாமான்னு இருக்கிறான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒஸ்டா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. எது ஒரு டாஸ்க் மாதிரியே இல்ல, ஆளாளுக்கு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் இருக்குது. ஒரு டாஸ்க் வச்சா கூட ஒரு டாஸ்க்ல வந்து டீம் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம், இல்ல வேற மாதிரி டெஸ்ட் பண்ணி ஏதோ ஒண்ணு கொண்டு வந்து இது பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஆளாளுக்கு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து விஜய் சேதுக்கு பிடிக்கல, நம்மளுக்கு மெயினா பிடிக்கவே இல்லை இந்த சீசனு. அப்படிதான் போயிட்டு இருக்குது, வேற வழி இல்லாம பாத்துட்டு இருக்கிறோம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, ரிமோட்டை பிடிச்சி மாத்துங்கன்னு சொல்றாருல, அது கரெக்டானதுதான். ஆனா ஒரு சமூக ஊடகம், ஒரு கோடிக்கணக்கான மக்கள் அந்த சேனல் உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து அவரை நீங்க ரிமோட்டை பாஸ் பண்ணி, இது வந்து தொலைக்காட்சி, எல்லாரும் பாக்குறதுக்கு தான் தொலைக்காட்சி, அதை டக்குன்னு மாத்திட்டு போக முடியாது. நல்ல நிகழ்ச்சி ஓடுன்னு தான் நம்பி வந்து குடும்பத்தோட. அப்ப நீ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேனல்ல வந்து நீங்க நடத்துங்கன்னு சொல்லி நீங்க பேசியிருக்கலாம். ஆனா நீங்க அப்படி சொல்றீங்க. சரி, எந்த விதத்துல நான் கரெக்டா தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கோட ப்ரோமோ எல்லாம் போட்டிருந்தாங்க. அதாவது இந்த வாரம் எப்படி சண்டை போட்டுட்டு இருந்தாங்களோ, விஜய் சேதுபதி முன்னாடியே வந்து அதை சண்டை போடுறாங்க. நீங்கெல்லாம் எதுக்குங்க பிக் பாஸ் இருக்கீங்க? நேரம் கமல் சாரா இருந்தா சட்டை அப்படி மடிச்சு தூக்கிட்டு போயிருப்பாரு. கமல் சாரா இருந்தா என்ன கோட்டை இப்படி தூக்கி கீழே போட்டுட்டு சைலண்ட் ஆயிருக்கு ஒரு 5 நிமிஷம். ஏன்னா ஐஸ்வர்யா இருந்த ஷோல வந்து அப்படி சண்டை வந்தப்ப கோட்டை இப்படி தூக்கி இப்படி போடுவாரு, அந்த உள்ள எல்லாருமே அமைதியாயிருவாங்க. அந்த அளவுக்கு கமல்ஹாசன் மேல வந்து பயமா இருந்தாங்க. விஜய் சேதுபதி மேல அந்த அளவுக்கு பயம் இல்லாம இருக்காங்க. மொத்த உருவமும் அவர்கிட்ட தான் இருக்குது. பார்த்தாலே பிக் பாஸ் ஒரு ஃபீல் ஆகும். ஆனா நம்ம விஜய் சேதுபதி அண்ணன் வந்து கொஞ்சம் அவரு ஜாலியா கலாய்க்கிறனால இவங்க வந்து ரொம்ப காமெடியா எடுத்துக்கிறாங்க. ஆனா நீங்க வந்து வேற மாதிரி கொஞ்சம் அவங்களை வந்து மிரட்டுற தோணியில வாங்க, அப்பதான் வந்து உங்களை பார்த்து அவங்க பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு ப்ரோமா போட்டிருந்தாங்க. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா,
திவாகர் வந்து சொல்றா அப்படியே இந்த மாதிரி தூங்குறப்ப வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாரு, சும்மா எழுப்பி விட்டுட்டே இருக்கிற அப்படியே வினோத் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து விஜய் சேதுபதி வந்து சொல்றாரு அவர் பண்ற தப்புன்னு சொல்றாரு. ஆனா போன வாரம் விஜய் சேதுபதியே தான் சொன்னா அப்படியே நீங்க பண்ண இந்த தூங்குறப்ப அவரை வந்து டிஸ்டர்ப் பண்றது, அவரை வந்து கலாய்க்கிறது இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அவர் வினோத் என்ன நினைச்சிட்டாரு, ஓ இது நல்லா ஃபேமஸ் ஆகுது போல அப்படின்னு சொல்லி வினோத் எக்ஸ்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படி ஆக்சுவலா இது எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி சொல்லும் போதுதான் வருது. திரும்ப அவரே வந்து இது பண்றாரு, ஆட்டி விட்டு பிள்ளைங்கிறாராமா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு. வேற எதுவுமே பண்ண முடியல இந்த பிக் பாஸ்ல, அதனால இவங்களே ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் போயிட்டு இருக்குது. மக்கள் பாக்குற மாதிரி ஏதாவது பண்ணுங்க, சம்பவம் பண்ணுங்க. உங்களை வந்து பிக் பாஸ் வந்து ஒரு ஒரு மோட்டிவேட்டிவ் ஒரு என்கேஜா வச்சிருக்கவங்களா ஒரு ஜாலியா இருக்கிற மாதிரி. ஆனா அப்படி இல்லாம வந்து இந்த பிக் பாஸ் வந்து அதுல பாத்தீங்கன்னா அப்புறம் இன்னொன்னு அந்த கட்டி ஹக் பண்ற மாதிரி எல்லாம் வந்து இருந்தது. அது கொஞ்சம் வந்து ஒரு அன்ஈஸியா தான் தெரிஞ்சது. அத பாத்தீங்கன்னா அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வெயில் கார்டு உள்ள விட்டுருக்காங்க. அவங்களாச்சும் வந்து பிக் பாஸ் இப்ப அது நம்ம சொல்ல தேவையில்லை, அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க உள்ள வந்த பிறகாச்சும் இந்த பிக் பாஸ் ஷோ வந்து கொஞ்சம் நல்லா போகுதான்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.